லைக்கா புரொடக்ஷன்ஸ் என்றாலே மாறுபட்ட பிரம்மாண்டமான படங்களாக அது வித்தியாசமான படங்களாக இருக்கும். அதே போல ஏஎல் விஜய் இயக்கின்ற படம், அவருடைய டைரக்ஷனில் வருகின்ற படங்களும் படு வித்தியாசமான படங்களாக இருக்கும். வேறொரு கதை களத்தில் அவர் மிக அருமையான படங்களாக கொடுத்து வருகின்றார். அந்த வகையில் சமீபத்தில் லைக்கா புரொடக்ஷன் தயாரிப்பில் ஏஎல் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் உருவாகியுள்ள படம் மிஷன் சாப்டர் 1 பொங்கல் வெளியீடாக 12ஆம் தேதி வருகின்றது. அருண் விஜய் பேசும்போது சமீப காலமாக அருண் விஜயின் படங்களில் அவருடைய ஆக்ஷன் நடிப்புக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஒரு அதிரடியான ஆக்ஷன் ஹீரோவாகவும் அதே சமயத்தில் மாறுபட்ட கதைகளாக தேர்ந்தெடுத்து செய்கின்றார். அந்த வகையில் இந்த படமும் ஒரு மாறுபட்ட கதைக்களம் கொண்டதுதான். அந்த பிரஸ் மீட்டில் அருண் விஜய் பேசும்போது விழாவுக்கு வந்திருந்த நடிகர் சங்க தலைவர் நாசருக்கு நன்றி சொன்னார். என் அப்பாவை போலத்தான் இவரையும் நான் மதிக்கின்றேன் என்று மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு என் படம் முதல் முறையாக வருகிறது. பெரும்பாலும் என்னுடைய படங்கள் பொங்கலில் வருவதில்லை, இப்போது பண்டிகை நாட்களில் வருவதில்லை. இப்போதுதான் முதல் முறையாக இந்த படம் ஒரு பண்டிகையில், அதுவும் பொங்கல் பண்டிகையில் வருகின்றது. எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இதனால் மிஷன் சாப்டர், இதற்காகவே மிஷன் சாப்டர் 1 எனக்கு ஸ்பெஷல் என்றுதான் சொல்லுவேன். டைரக்டர் விஜய் சார் சொன்னது போல இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது மழை, வெயில், மழை, சூறாவளி, காற்று என்று அதனால் அதன் செட் சேதாரமானது. இப்படி நிறைய சவால்களை சந்தித்தோம். அதே சமயத்தில் லண்டனில் இருப்பது போன்ற ஒரு அருமையான விசாலமான ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு சிறைச்சாலையை சென்னையில், லண்டனில் இருப்பது போன்றவே பிரம்மாண்டமான ஒரு சிறைச்சாலையை இங்கு 4.5 ஏக்கராவில் மிக அருமையாக செட்டாக தந்திருக்கின்றார் ஆர்ட் டைரக்டர். இந்த படம் எல்லா தரப்பு பார்வையாளர்களுக்கும் பிடிக்கும். அந்த வகையில் வேறு மாதிரியான ஆக்ஷன் படமாக உருவாக்கி இருக்கின்றோம். ட்ரெய்லரில் பார்க்காத பல எமோஷன் படத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த அளவுக்கு உங்களை ஈர்க்கும், உங்களோடு கனெக்ட் ஆகும் என்று ஹீரோ கதை நாயகன் அருண் விஜய் சொன்னார். அருண் விஜய் சொல்வது போல இந்த படமும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் உருவாகி இருக்கின்றது. 12ஆம் தேதி இதற்கான உண்மை தெரிந்துவிடும். இது எந்த அளவுக்கு எமோஷனலாக, ஆக்ஷன் த்ரில்லராக இந்த படம் இருக்கிறது என்று தெரிந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.